PYQ பார்த்துட்ருக்கோம். இன் ஹவு மெனி மந்த்ஸ் த பிரின்சிபல் 2000 வில் டபுள் அட் 8% per annum இன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே வந்துட்டு உங்களுக்கு பிரின்சிபலே தேவையில்லை ஆக்சுவலி. இங்கே பாருங்கள், 2 மடங்கு ஆகும்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணுவோம், ஏ வந்துட்டு 2Pன்னு அர்த்தம். கரெக்டாக அமௌண்ட் வந்து 2 மடங்காக கிடைக்கிது. அப்போது இதை நம்மளுக்கு தெரியும், ஏவை வந்து P+Iன்னு எழுதுவோம். கரெக்டாக அப்போ P+I வந்து 2Pக்கு ஈக்குவல்னால் ஐ கண்டிப்பாக Pயாக தான் இருக்கும். கரெக்டாக ஸோ இந்த மாதிரி சம்லாம் வந்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் பிரின்சிபலும் ஈக்குவல். நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும், I = PNR/100. கரெக்டாக ஸோ இந்த 2 மடங்கு ஆகிறதுன்றனால இன்ட்ரெஸ்ட்டும் பிரின்சிபலும் ஈக்குவல். அப்போ P = PNR/100. இதில் ஆர் மட்டும் கொடுத்துட்டாங்க, உங்களை n தான் கேட்குறாங்க. அப்போது ஆர் வந்து போட்டிங்கன்னா 8. கரெக்டாக இந்த P கேன்சல் ஆகிடும். அப்போ n வந்து பார்த்திங்கன்னா 100/8. இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 50/4ன்னு வரும். திரும்ப கேன்சல் பண்ணிங்கன்னா 25/2ன்னு வரும். இது இயர்ஸ், ஆனால் அவங்க ஆன்சரில் மந்தில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எப்படி எழுதலாம், 25/2னா 12 1/2 இயர்னு எழுதலாமா? ஓகேவா, மிக்சட் ஃப்ராக்ஷனில் 12 1/2 இயர்னு எழுதலாம். ஸோ இதை நம்ம மந்தில் மாற்றுறோம். நம்மளுக்கு தெரியும் 1 இயருக்கு 12 மந்த். அப்போ 12 × 12 மந்த்து. ஆஃப் இயர்னால் உங்களுக்கு 6 மந்த்ஸ் வரும். கரெக்டாக அப்போ இது 144 + 6 மந்த்து. கரெக்டாக இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 150 மந்த். தென் சம்மோட ஆன்சர். ஓகேவா?